நண்பர் ஒருவர் அவருடைய நண்பர் ஒருத்தர் ஒரு முதியோர் இல்லம் நடத்திட்டு இருக்காரு. சென்னையோட புறநகர் பகுதியில. அவர் ஒரு விஷயத்த சொன்னார் அது. ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கொஞ்சம் வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருந்தது வந்து. அதனுடைய உண்மை தன்மை தெரிஞ்ச பிறகு நீங்களே இது பண்ணீங்க. நெறைய பேர் அதான் நெனச்சிட்டு இருக்காங்க. அவர் போய் உட்காந்து பேசியிருந்துக்கிறாங்க. அங்க அவர் வந்து அந்த நண்பருடைய நண்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 முதியோர்கள அ அவங்ககிட்ட எந்தவித கட்டணமும் வாங்காம சமூக சேவையா தான் பண்ணிட்டு இருக்காரு. அங்கங்க ஃபண்ட் வாங்கி பண்ணிட்டு இருக்காரு. ஆ, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், அப்புறமா யாரும் இல்லாதவர்கள், தெருவோரம் இருந்தவங்க, ரொம்ப வயதானவர்கள் இவங்கெல்லாம் கொண்டு வந்து அவர் பராமரிச்சுட்டு இருக்காரு. அப்போ இவர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்து மகனுக்கோ மகளுக்கோ பர்த்டே எவ்வளோ பேருக்கு ஒரு வேளை சாப்பாடோ 2 வேளை சாப்பாடோ நான் போடணும். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன இதுன்னு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லைங்க நீங்க காசா குடுத்துருங்க. நாங்க வந்து அவங்களுக்கு தேவையானத சமைச்சு வச்சுடுறோம். நீங்க உங்க மகளையோ, மகனையோ கூட்டின்னு வந்து உங்க கையால அத பரிமாறுங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த காசா குடுக்குற வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. நான் வேற ஒரு முதியோர் இல்லத்த போய் பார்த்துக்கிறேன்னா, அவர புடிச்சு நிறுத்தி ஏங்க அதுக்குள்ள கோவப்படுறீங்க? நாங்க ஒண்ணும் எடுத்துட்டு போ மாட்டோங்க. உங்களுக்கு வந்து ரசீது கிசீதுலாம் குடுத்துடுறோம். உங்க கண் எதிர்க்க தான் நாங்க சமைக்க போறோம் அப்படின்னு. அதெல்லாம் காசாலாம் குடுக்கவே முடியாதுங்க வந்து. அதுக்காக தான் உங்கள விசாரிச்சு இங்க தேடிட்டு வந்தேன் நானு அப்படின்னப்ப, சரி பரவாயில்லைங்க. மளிகை சாமானாவது வாங்கி குடுங்க அப்படின்னாரு. மளிகை சாமானும் வாங்கி குடுக்க முடியாது நானு. மளிகை சாமான் எடுத்துட்டு போய் எங்கேயாவது வித்துப்புட்டீங்கன்னா என்ன பண்றது வந்து? இந்த மாரி சில்லறங்கடி வேலைலாம் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு அவர் சரி இவராலயும் ஒண்ணும் ஏன்னா யார்கிட்டயும் அவர் அந்த நண்பர் கோவப்பட மாட்டாரு. பொதுவா இந்த சமூக சேவை செய்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கிறவங்க. யார் மேல கோவப்பட்டு அதுவும் வந்து ஒரு தொண்டா அவ்வளோ வயதானவர்கள கூட்டின்னு வந்து அவருடைய சக்திக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, சரிங்க உங்க விருப்பம் போல 80 பேருங்க 80 பேருக்கான உணவு நீங்க வந்து இது பண்ணிடுங்க. சைவம் இத்தன பேர் சாப்பிடுவாங்க, அசைவம் இத்தன பேர் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. இதுல என்னன்னா, இவர் அத முடியிற வரைக்கும் இருந்திருக்காரு. நண்பர் இருந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா, சைவம் ஒரு பக்கம், அசைவம் ஒரு பக்கம். அதுவும் பார்த்தீங்கன்னா, அசைவத்தில தந்தூரி, சிக்கன் 65 அப்புறம் வந்து 4 வகை புரோட்டா, 5 வகை ஊத்தப்பம் கொண்டு வந்து இறக்கிட்டாப்புல ஒரு பிரபலமான ஹோட்டல்லேருந்து. சைவத்திலயும் அப்படிதான் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மெனு கார்டு அந்த சைவத்தில இருக்குது. இவருக்கு என்ன ஆயிப்போச்சு, அந்த நண்பர் அந்த முதியோர் இல்லம் நடத்துறார்ல, அவருடைய நண்பர பார்த்து சொல்லியிருக்காரு வந்து, "கொஞ்ச நேரம் வேடிக்கை பாருங்க நீங்க" அப்படின்ட்டு. "இதெல்லாம் எங்க சார் இதெல்லாம் ஆர்டர் பண்ணேன்." "சார் நல்லா திருப்தியா சாப்பிட்டேன் சார். பிரமாதமா சாப்பிட்ணும். அதுக்காக தான் வந்து நம்பர் 1 ஹோட்டல்லேருந்து வாங்கின்னு வந்துக்கிறேன் நான். எல்லா வெரைட்டியும் இருக்குது. மீந்து போச்சுன்னா கூட நைட் வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க நீங்க." அப்படின்னு சொல்லி வழக்கம் போல யாரையோ கூட்டின்னு அவங்க மகளையோ கூட்டின்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, உணவு பரிமாறுற மாரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்ப இவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாரும் வயசானவங்க. நெறைய பேர் வந்து 80 வயச நெருங்கக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து சுகர், பிபி என்னென்னவோ சொல்ல முடியாத நோய், டயட்ல இருக்கிறவங்க. ஒரு அம்மாவுக்கு நாங்க வந்து வெறும் சத்து மாவு கஞ்சியே தான் குடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மாவுக்கு ரைஸே எடுக்கிறதில்ல. சத்து மாவு கஞ்சியே தான் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க பார்த்தீங்களா, ஒரு திடமான ஆள் கூட இவ்வளோ சாப்பிட முடியாது. இந்த வயசானவங்களுக்கு குடுத்தா என்ன ஆகும்? ஹோட்டல்ல சாதாரணமாவே நம்ம போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலே, எல்லா ஹோட்டல்லையும் சொல்லல, பல ஹோட்டல்கள்ல வந்து ஒத்துக்காது நம்ம உடம்புக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தந்தூரி சிக்கனு, சிக்கன் 65 இதெல்லாம் என்னங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா, என்ன பண்றது? இத வந்து இன்னொரு இந்த சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? இதுவான இல்லங்களுக்கு அதுக்கு அனுப்பிச்சு வைக்க வேண்டியது. இல்லைன்னா முடியாதவங்க யாராவது ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு பேக் பண்ணி நாங்க குடுத்துருவோம். இது எப்படிங்க அவங்களால சாப்பிட முடியும்? எப்படி ஜீரணம் பண்ண முடியும்? அவங்க பாருங்க காசா கொடுக்கும்பொழுது, அத நாங்க ஏதோ எடுத்துக்கிறோம். நாங்க அதனால வந்து இதுவாகுறோம். இந்த இல்லத்தையே வந்து ஏதோ வந்து ஸ்கேமா நடத்திக்கிட்டு இருக்கோம். சரி மளிகை சாமான் அப்படின்பொழுது, அதையும் எடுத்துட்டு போய் மளிகை கடையில எடுத்துட்டு போய் பின்புறமா எடுத்துட்டு போய் குடுத்துருவோம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த 80 பேருக்கும் அப்படி நான் வந்து கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய தாய் தந்தையர பக்கத்துல வச்சு பார்த்துக்க முடியல அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு எனக்கு ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்குது. அந்த குற்ற உணர்வுலேருந்து விடுபடுறதுக்கும், இதுமாரி கடைசி காலத்துல இப்படி இருக்கிற இவங்களுக்கு வந்து எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும்? ஒரு குழந்தை மாரி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு சாப்பாடையும், ஒரு பரிமாறுறதையும், இதையும் பார்த்துப்போம் நம்ப. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சாப்பாடையும், இந்த பராமரிப்பையும் நம்ம பார்த்துப்போம். அப்படின்னு அவரு சொல்லி இது பண்ணியிருக்காரு வந்து. சரிங்கன்ட்டு அதுலேருந்து இதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த வயசானவங்கலாம் சாப்பிட முடியல. பல இது வேணாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. வழக்கம் போல அந்த நண்பர் உட்காந்து அதெல்லாம் பேக் பண்ணி, இது வேற சொல்லிட்டு போறாராம். இந்த பாத்திரத்தலாம் வந்து சுத்தபத்தமா கழுவி வர ஆளுகிட்ட ரிட்டர்ன் குடுக்கணும் நீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவரு என்ன பண்ணியிருக்காரு, அங்க இருந்தவங்ககிட்டலாம் பேச்சு குடுத்துருந்துருக்காரு. ஏன்னா ரொம்ப கேட்கும்போதே ரொம்ப மனசுக்கு ரொம்ப வலியா இருக்குது வந்து. கே எல்லார்கிட்டயும் அப்படி பேச்சு குடுத்துருந்துருக்காரு.
மனிதனுடைய மனம் வந்து எவ்வளோ குறுகலாக இறுகி போய்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஒரு பாட்டியம்மா 80 வயசு இருக்குமா, அந்த அம்மா கிட்ட போய் பேசியிருக்காரு. எப்படிம்மா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு வந்து அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டியம்மா அது அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 10 வயசு அந்த காலத்தில் 10 வயசில் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்காரர் வந்து அவனும் ஒரு பையன் தான், சின்ன பையன் தான். அவனுக்கு என்ன ஒரு 13 14 வயசு இருக்கும். திருமணம் பண்ணி திருமணமான பிறகு தான் இவங்க வந்து மெச்சூர்டே ஆகியிருக்காங்க. அதன் பிறகு அந்த கணவர் இறந்துட்டார். இறந்த பிறகு மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து இவங்களை கொண்டு போய் ஒரு மடத்தில் கொண்டு போய் விட்டுக்கிறாங்க. அப்படி மடத்துலேயே இருந்து அப்புறம் மடத்துலேயே வளர்ந்து அப்புறம் மடத்தில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து இங்கேயோ ஆகி கடைசியில் இந்த இடத்துக்கு இந்த வயசான காலத்தில் வந்துட்டுங்க அருமையாக நான் பார்த்துக்கிறாங்க, அவ்வளோ பிரமாதமாக என்னை இது பண்ணுறாங்க, இந்த காலத்தை அப்படியே நான் ஓட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு. இது ஒரு விஷயம். இன்னொருத்தர்கிட்ட போய் பேச்சு கொடுத்துருக்காரு, இன்னொரு அம்மா கிட்ட. அந்த அம்மா சொல்லியிருந்தது என்னென்னா, எங்கள் அக்காவுக்கு வந்து 7 குழந்தைங்க, எனக்கு திருமணம் ஆகலை, நான் வந்து வெளியூரில், ஊர் பேரை சொல்லாமல் வெளியூரில் இருக்கிறேன், நான் வெளியூரில் இருந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்பா அம்மா கிடையாது எங்களுக்கு. அதனால் எங்கள் அக்கா அப்படி பார்த்துக்கும்போது 7 குழந்தை இருந்தபோது எங்கள் அக்கா கணவர் வந்து திடீர்னு இறந்து போயிட்டார். இறந்து போனே அவளால் என்ன பண்ண முடியும்ன்ட்டு இந்த மெட்ராஸுக்கு சென்னைக்கு நான் ஓடி வந்து அவள் போய் ஏதோ ஒரு இடத்துல வீட்டு வேலை செய்கிறது இது பண்ணுறதுன்னு இந்த 7 குழந்தைகளையும் நான் தான் வளர்த்தேன். அந்த 7 குழந்தைங்களையும் சீராட்டி குளிப்பாட்டி ஒரு அம்மா ஸ்தானத்தில் சொந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிடுதுங்களோ இல்லையோ, ஆனால் என்னை வந்து சித்தின்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டதில்லை, அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அப்படி அந்த 7 குழந்தைங்களையும் வளர்த்து பெரிய ஆளாக ஆன பிறகு எங்கள் அக்காவை இறந்து போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்னை வச்சு யாருமே பார்க்காம என்னை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவங்க மனசுக்குள்ளே சித்தின்ற ஒரு விஷயம் இருந்திருக்குது. என்னை அப்படி தான் பார்த்துருந்துக்கிறாங்க. வெறும் வாய் வழியாக தான் என் அம்மான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த கதையை கேட்டு ரொம்ப வேதனையாக இருந்தது அப்படின்னார்கள். அது எவ்வளோ பெரிய இது பாருங்கள். வந்து அவர் அம்மா சொல்லியிருக்காங்க வந்து திடீர்னு மகன் வந்து எனக்கு வந்து அமெரிக்காவில் வந்து வேலை கிடச்சிச்சு, அவங்க பேரனுக்கு 2 பேருக்கும் வந்து விசா போட்டாச்சு, என் உங்கள் மருமகளுக்கும் போட்டாச்சு, உனக்கு போனோமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம கிளம்பி போயிடுவோன்னு சொல்லி கடைசியில் ஒரு நாள் எல்லாத்தையும் ஏற கட்டுறான். ஏற கட்டணும், என்னப்பா என்னை கூட்டுமா இல்லையா அப்படின்னா, உனக்கு விசாவே கிடையாதுமா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீ கொஞ்ச நாள் வந்து நான் சொல்கிற ஹோமில் இரு, அதுக்கப்புறம் வந்து நான் உன்னை கூட்டு மாறேன்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு அமெரிக்கா போயிட்டான். அந்த ஹோமில் வந்து பணம் கட்டணும் மாதம். கடைசியில் திடீர்னு பார்த்தா அந்த ஹோம்லேருந்து என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் பையன் வந்து ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு, பணமும் கட்ட மாட்டேன்றாரு, நீ கிளம்புன்ட்டாங்க. கிளம்புன பிறகு நான் எங்கே போக முடியும், இவங்க வந்து இலவசமாக என்னை தங்க வைக்கிறாங்க, இங்கே யாரோ ஒரு புண்ணியம் எடுத்துன்னு வந்து என்னை சேர்த்தாப்புல, இது வரைக்கும் என் மகன் வந்து எங்கே இருக்கிறான்னு நான் தேடவே இல்லை, அப்படி ஒரு மகனே இல்லை. அந்த நேரத்தில் நினச்சி அது விசா வாங்கவே இல்லை. என்னென்னா இவங்களை இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தன்னுடைய அம்மா 10 மாதம் பெற்ற அந்த அம்மா வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு முடிவு பண்ணி அந்த மகன் வந்து விட்டுட்டு போயிட்டுருக்கான். அது பொண்டாட்டி சொல்ல பேச்சா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த அம்மா வந்து அப்படியே வெகுண்டு போய் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய மனசு இருக்கும் பாருங்க. அந்த அம்மா தான் அந்த அம்மாவுக்கு படிக்க வச்சு ஆளாக்கி ஒரே பிள்ளை கட்டி கொடுத்து 2 பேரன்கள் பிறந்த பிறகு ஒரு விசா போட்டு போய் அங்கே தான் இருந்தால் நான் வந்து இத்தனை பேருக்கு போட தெரிஞ்சு வந்து அதான் இப்போ அந்த மாதிரியான ஒரு மனநிலையே வந்துடுச்சு. இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து ஒரு 3 பசங்க, கணவர் இருந்தார், திடீர்னு அவர் இறந்து போயிட்டார். இறந்து போயிட்டோடனே என் மாமனாரும் மாமியாரும் என்னுடைய குழந்தைகள் மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு என்னை வந்து துணிப்பையோடு, ஒரு பழைய துணிப்பையோடு வெளியே திருத்தி விட்டாங்க. நான் எங்கெங்கேயோ போய் வீட்டு வேலை செஞ்சேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டிலே தங்கிப்பேன், அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிடுவேன். ஒரு கட்டத்தில் எனக்கு ஆஸ்மா அதிகமாகி போச்சு, வீட்டு வேலை செய்யறதுக்கு என்னை யாரும் அனுமதிக்க மாட்டல, என் உடம்பு ஒத்துழைக்கலை. அப்படியே நான் விசாரிச்சுன்னு யாரோ ஒரு புண்ணியம் எடுத்துன்னு வந்து இந்த இதில் ஆசிரமத்தில் சேர்த்து விட்டாப்புல. இப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள். இது தாங்க கொடுமையான ஒரு வாழ்க்கை. அதான் ஒரு நண்பர் அந்த அனாத முதியோர் இல்லம் நடத்துகிற அவர் சொன்னாராம் வந்து, இந்த சாப்பாட்டுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு என்ன தயங்குறாங்க, சந்தேகப்படுறாங்க. உண்மையிலே இந்த முதியோர்களுக்கு வந்து மருத்துவ பார்க்குறதுக்கு டாக்டர்ஸ் எந்தவித கட்டணமும் வாங்காமல் ஒரு 5 டாக்டர் வந்து அவங்களாவே வாரத்துக்கு ஒருத்தர் வந்து ஷிஃப்ட்டில் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு செக்கப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மருந்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்துட்டு, அவங்களே மருந்து மாத்திரைலாம் ரெப்புங்கெலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த சாம்பிள் மருந்து மாத்திரைலாம் கொண்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு போவாங்களாம். ஏதாவது திடீர்னு உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில் காமிப்பானாங்க. திடீர்னு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஒரு தனியார் மருத்துவமனை இலவசமாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் இதை நடத்துகிறோம், ஆனால் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நம்மளை சந்தேகப்படுறாங்க அப்படின்னு அவர் வாதங்கப்பட்டிருக்காரு. இவ்வளோ தாங்க வாழ்க்கை வந்து தம்மா துண்டு. இந்த வாழ்க்கையை இனிமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லாரு கூடயும் இருந்து எல்லாரையும் அணவழைச்சி
இருந்துட்டு போயிடுவாங்க. என்ன ஏதுன்னு நிச்சயம் கிடையாதுங்க. அதனால் ஏன் வந்து சொந்த அப்பா அம்மாவை விரட்டுறது, சொந்த பந்தங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறது, கூட இருக்கிறவங்கள வந்து ஏமாத்துறது, துரோகம் பண்ணுறது, அடுத்தவங்க மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி ஆகிறது, இதெல்லாம் வேணாம். நமக்கு என்ன கிடைச்சதோ சந்தோஷமாக அது நிம்மதியாக அருமையாக அனுபவிப்போம். நல்லது முடிஞ்சால் 4 பேருக்கு பண்ணுவோம். பண்ணலன்னா உபத்திரம் பண்ண வேணாம். நீங்கள் உபயம் பண்ணலாம் கூட பரவாயில்ல. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.